வணக்கம். இட்லி தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்களின் காலை விருப்ப உணவாக இருப்பது இந்த இட்லி. இட்லி தமிழர்களின் உணவா அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு உணவா? இந்த ஆய்வுகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய சில கருத்தையும் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். நான் மிகச் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் நிறைய பேரிடம் வயல் உண்டாயிருந்தது. படி வயலில் அறுவடை செய்யப்பட்டு கொண்டு வரப்படக்கூடிய நெல்லை வீட்டில் சிலர் ஆள் உயரத்திற்கு குதிர் இருக்கும், குலுக்கை என்றும் அழைப்பார்கள். அதனுள் இட்டு நெல்லை பாதுகாப்பார்கள். சிலர் தங்களுடைய வீட்டின் ஒரு அறையை இடைமறித்து அதில் ஒரு அரைச்சுவர் எழுப்பி அதனுள் கொட்டி வைப்பார்கள். அதற்கு நெல்லு மறியல் என்று பெயர். இவ்வாறு நெல்லை பாதுகாப்பார்கள். தேவைப்படும் பொழுது அந்த நெல்லை அவித்து அரிசி உண்டாக்குவார்கள். இந்த நெல் அவிக்கும் பொழுது கூட ஒரு அழகான காட்சி. எப்படின்னா, பெரிய அலுமினிய கொப்பரையை எடுத்து அதனுள் நெல்லை இட்டு அதன் மேல் பகுதியை சற்று வைக்கோல் மற்றும் ஒரு அடர்த்தியான சணல் சாக்கை கொண்டு மூடுவார்கள். அது நெல் நன்றாக அவியும். அப்படி மேல் ஆவி வரும், உள்ள நல்லா புழுங்கி வேகணும். அதை புழுக்கம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ ஊரில் கோடை காலம், நல்ல கோடை காலம், உச்சி வெயில் மண்டையை புழக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வெளியில் நிற்கிறாருன்னா மற்றொருத்தர் பேசும்பொழுது என்ன ஒரே அனாமத்தாக இருக்குது அப்படின்பாரு. அதாவது ஒரு அமைதியாக இருக்குது, ஊரில் ஒரு ஆளும் இல்லை, ஈ காக்கா கூட இல்லை அப்படின்னா. ஏன்னா வெயில் நேரம் பெரும்பாலான மக்கள் வெளியில் வருவதில்லை. அதே போன்று இந்த கோடை காலத்தில் மின்சாரம் இல்லை என்றால், இந்த வெயிலின் தாக்கம், மின்சாரம் இல்லை, வீட்டிற்குள் யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். வெளியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரம், ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து விடுவார்கள். கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, புழுக்கம், ஒரே புழுக்கமாக இருக்குது, புழுங்கி நாறுது அப்படிம்பாங்க. இதே போன்று மழை காலமாக இருந்தால் அடமழை பொழியும். ஒரு 2-3 நாட்கள் வெளியில் வெயில் தலை காட்டாது. அப்போ துவைத்து வைத்த துணியை எல்லாம் உணங்க போடணும், காய போடணும். வெயில் இருக்காது. அப்போ 2 நாள் வீட்டுக்குள்ளேயே அந்த ஈரத்தோடு அந்த துணி இருந்தால் ஒரு வித நாற்றம் அடிக்கும். அதை சொல்லுவார்கள் இப்படி ஊரில், துணி ஒரே புழுங்கி நாறுது அப்படின்னு. இந்த புழுக்கம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு நீர் நம்ம மேலே வடியும். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொப்பரையில் இட்டு அவிக்கப்படுகின்ற அந்த நெல்லானது நல்லா புழுங்கணும், வேகணும். அந்த வெந்த நெல்லை வீட்டினுடைய மேல்தளம், அதை மொட்டை மாடி, மச்சி, தட்டடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில். அங்கே கொண்டு அப்படி வெயிலில் உணங்க போடுவாங்க. அப்படி உணங்கிய காய்ந்த அந்த நெல்லை உரலில் இட்டு உலக்கையால் குத்தி எடுக்கும் அந்த அரிசிக்குத்தான் புழுங்கல் அரிசி அப்படின்னு பேர். அதை அரிசி ஆலைகளில் கொண்டு நாம் அரிசியாக பெறலாம். அதைத்தான் நாம் புழுங்கல் அரிசி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இவ்வாறு இந்த புழுங்கல் அரிசியை தான் இட்லி உண்டாக்குவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். நான் உணவில் கை தேர்ந்தவன் அல்ல. இட்லி என்பது ஒரு நீராவியால் கொண்டு உண்டாக்கப்படுகின்ற ஒரு உணவு. தமிழர்களிடம் 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நீராவியை பயன்படுத்தி உணவினை உண்டாக்கும் முறை இருந்திருக்கிறது. அதற்கு ஒரு சிறு குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. கோவலனும் கண்ணகியும் புகார் நகரத்தை விட்டு புறப்பட்டு மதுரையை வந்தடைகிறார்கள். ஏறக்குறைய மதுரையை வந்தடைகிறார்கள். அவர்கள் மதுரையை வந்தடைவதற்கு அறிகுறிகளாக மதுரையிலிருந்து அவர்களை நோக்கி தென்றல் வீசியது என்று குறிப்பு வருகிறது. அந்த தென்றலோடு மதுரை வீதிகளில் அப்ப வணிகர்கள் உண்டாக்கக்கூடிய அந்த அப்பத்தின் மனமும் புகையும் அவர்களை நோக்கி வந்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. அந்த பாடல் முழுவதும் எனக்கு நினைவில் வரவில்லை. அட்டிற்புகையும் அகல் அங்காடியும் என்று தொடங்கும் மோதகமும் என்று வரும். அதாவது மதுரை தெருக்களில் காலையில் அப்ப வணிகர்கள் அப்பம் உண்டாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதன் பிறகு 8ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட திவாகரம் நிகண்டு என்கின்ற ஒரு நூலானது தமிழர்களின் காலை சிற்றுண்டிகளை இவ்வாறு விவரிக்கிறது. அப்பம் பிட்டொடு அகுலி இடி என செப்பியவெல்லாம் சிற்றுண்டி என்று கூறுகிறது. அது என்ன திவாகரம் நிகண்டு என்று கேட்கிறீர்களா? அதாவது 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் உண்டாக்கப்பட்ட முதல் அகராதி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிக்ஷனரி. 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் அகராதி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொற்களுக்கு இந்த பொருள் என்று அது கூறுகிறது. இதை உண்டாக்கியவர்கள் பெரும்பாலானவர்கள் சமண துறவிகள் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் தங்கியிருந்த அந்த சமண
குகை பள்ளிகளில் இவ்வாறாக நிகண்டுகளை கற்பித்து தமிழ் கற்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று செய்தியும் இருக்கிறது. இதில் சில நிகண்டு என்பது சைவ சமயத்தாராலும் உண்டாக்கப்பட்ட என்ற கருத்தும் உண்டு. இந்த நிகண்டுகளுக்கெல்லாம், இந்த அகராதிகளுக்கெல்லாம் முன்னோடியாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இருக்கிறது. இப்போ தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்க்கலாம், முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் என்று. இந்த கருப்பொருளில் இருக்கும். இப்போ குறிஞ்சி திணை எடுத்துக்கொண்டால் குறிஞ்சி திணையில் வாழக்கூடிய மக்கள், மரம், விலங்கு, பறவை இவ்வாறு இருக்கும். ஒரு திணையில் அவர்களுடைய தொழில் இதெல்லாம் அடங்கியிருப்பது தான் கருப்பொருள். இதை அப்படியே எடுத்து அவர்கள் அகராதிகளாக செய்திருக்கிறார்கள். அதாவது மக்கள் தொகுதி, விலங்கு தொகுதி, மரத்தொகுதி, பல்பொருள் தொகுதி, அந்த பொருள்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படின்னு இதுக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பது தொல்காப்பியம். பிறகு ஒரு 18ஆம் நூற்றாண்டின் பகுதிகளில் 17ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிகளில் வீரமாமுனிவர் ஒரு முதல்ல ஒரு சதுர அகராதி செய்கின்றார். இவ்வாறு நமக்கு அகராதி என்பது 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த நூல் குறிப்பிடுகிறது, அப்பம் பிட்டொடு அகுலி இடி என செப்பியவெல்லாம் சிற்றுண்டி என்று கூறுகிறது. ஆக 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களிடம் அப்பம் உண்கின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. நீராவி கொண்டு உண்டாக்கப்படுகின்ற பிட்டும் உண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இடியப்பமும் உண்டிருக்கிறார்கள். இன்று கன்னியாகுமரி மற்றும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு தமிழர்கள் தோசையை தோயை என்று அழைக்கின்ற வழக்கம் அவர்களிடம் இருக்கிறது. அதாவது ஒரு அடுப்பில் நெருப்பு மூட்டி அதன் மேல் கல் வைத்து மாவை தோய்த்து உண்டாக்குவதனால் அதற்கு தோயை என்று பெயர். அது பிறகு தோசையாக மாறியிருக்கிறது. ஒரு அறிஞர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அதாவது முயல் என்பது முசல் என்று ஆனது போன்று, மயிர் என்பது மசுறு என்று ஆனது போன்று, தோயை என்பது பிற்கால வழக்கால் அது தோசை என்று மாறியது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தோய்த்து எடுப்பதினால் அதற்கு தோயை என்று பெயர், அது தோசையாக மாறினது என்று குறிப்பிடுகின்றார். ஆக அன்றே அவர்களிடம் பிட்டு, அப்பம், இடியப்பம் போன்றவைகளை உண்ணும் பழக்கம் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது. இந்த பழமையை இன்றும் கடைபிடிப்பவர்கள் ஈழத்தமிழர்கள் மற்றும் கேரளாவிலும் சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது காலை சிற்றுண்டி. ஆனால் இந்த பழமையான தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற ஈழத்தமிழர்களினுடைய காலை விருப்ப உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் பிட்டு தான் விரும்பி உண்பார்கள். அதே போன்று இரவும் அவர்கள் புட்டு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போன்று கேரளாவிலும். இவர்களை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய உணவு மாற்றங்கள், பரிமாற்றங்கள், மொழி மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது. ஆனால் அந்த பகுதிகளில் அவ்வாறாக நிகழவில்லை. அதனால் அந்த பழமை அவர்களிடம் அப்படியே பேணப்படுகிறது. இப்போ மற்றொரு சான்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் புராணத்தில் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி ஒன்று, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட சிவபெருமான். இந்த கதை எல்லோருக்குமே தெரிந்த கதை. ஆக 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நீராவி கொண்டு உண்டாக்கப்படுகின்ற அப்பம் உண்டாயிருந்திருக்கிறது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பிட்டு, அப்பம், இடியப்பம் போன்றவை உண்ணும் வழக்கம், காலை சிற்றுண்டுகளாக உண்ணும் வழக்கம் மிகுதியாக இருந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி இன்று கேரளத்திலும் ஈழத்தமிழர்களிடமும் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் உருமாறி இருக்கிறது. அவ்வளவுதான் வேறுபாடு. அதே போன்று அந்த இட்லி என்பதை கூட ஒரு அறிஞர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இட்லி என்ற சொல் எவ்வாறு வந்திருக்கிறது என்றால், இட்டு அவிப்பதினால். அதாவது இட்டு அவிப்பது, அது இட்டவி, அதுதான் இட்டலி, அது இட்லி என்று மாறி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த இட்லி என்பது ஒரு நீர் ஆவியால் உண்டாக்கப்படுகின்ற ஒரு உணவு. அந்த உணவிற்கு அடிப்படையாக இருப்பது பிட்டு, அப்பம் போன்ற நீராவி உணவுகள். இட்லிக்கு முன்னதான உணவு இந்த பிட்டு, அப்பம் போன்றவை. ஆக தமிழர்களிடம் இந்த வழக்கம் மிகுதியாக இருந்திருக்கிறது. இந்த இட்லியும் தமிழர்களிடம் இருந்து உண்டாயிருக்க கூடும் என்கின்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளியாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.